எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்ச் நம்பர் 18. உத்தரப்பிரதேஷ் வாரியர் எஸ் குஜராத் ஜெயின்ஸ் உமன். ஸ்டேடியம் அருண் ஜேட்லி ஸ்டேடியம், டெல்லி. இன்னைக்கு 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே டாமினேட்டிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்ப்போம். பிச் ரிப்போர்ட், அந்த ட்ரீம் டீம் பேட்டர்ன் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக உள்ளே போய் பார்ப்போம். இப்போ 4th place அண்ட் 5th place உத்தரப்பிரதேஷ் வாரியர் அஸ் குஜராத் ஜெயின்ஸ். 7ல் 3 வின்னு, குஜராத் 6 மேட்ச்சில் 1 வின். ஸோ உத்தரப்பிரதேஷ் வாரியர் கொஞ்சம் டாப்பில் இருக்காங்க. 5th பிளேஸுக்கும் 4th பிளேஸுக்குமான பேட்டில் இப்போது நடக்குது. இந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியமுடைய லாஸ்ட் 6 மேட்ச் 3-3 பார்ப்போம். 5th மேட்ச் பாருங்கள், டெல்லி 192 அண்ட் மும்பை 163, ஓவரால் 12 விக்கெட்ஸ். ஸோ ஹை ஸ்கோரிங் வெனியூவாக நடந்திருக்கு. ஃபேஸர் 6 விக்கெட்டும் ஸ்பின்னு 6 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ இது பிச். அடுத்த மேட்ச் குஜராத் ஜெயிண்ட் 199, ஆர்சிபி 180, ஓவரால் 6 விக்கெட் தான் போயிருக்கு. ஸோ பேட்டிங் ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 மேட்ச்லேயே தெரியுது பேட்டிங்க்கு ரொம்ப டாமினேஷனாக இருக்குது. 7வது மேட்ச் 160 for 6, 118 for 9, ஓவரால் 14 விக்கெட்ஸ். பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க டீமை பொறுத்து. அதுக்கப்புறம் பாருங்கள், 137 டெல்லி உத்தரப்பிரதேஷ் 138, குஜராத் 190, மும்பை 191 அண்ட் டெல்லி 181 அண்ட் ஆர்சிபி 180. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எல்லா மேட்சஸுமே பாருங்கள் 190, 160, 199, 180, 116, 160, 118. செகண்ட் பேட்டிங்கில் 118 அடிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் வாரியர் செகண்ட் பேட்டிங்கில் லோ ஸ்கோர். மீதி எல்லாருமே இப்போதைக்கு ஹை ஸ்கோரில் இருக்காங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் 138 for 8, 20 overs. டெல்லி சேஸ் பண்ண முடியல. அப்புறம் 190, 191, 181, 180. ஸோ உத்தரப்பிரதேஷ் மேட்ச்சில் தான் லோ ஸ்கோரிங் கேமாகவே இருக்குது. 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா யூபி தான் லோ ஸ்கோரிங் பேட்டர்னில் வராங்க. ஸோ இதை தான் நான் மைண்ட் செட் பண்ணிக்கணும். இன்கேஸ் குஜராத் லோ ஸ்கோரிங் வரலாம், இல்லைனா யூபி லோ ஸ்கோரிங் வரலாம். இன்கேஸ் யூபி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக லோ ஸ்கோர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே குஜராத் வராங்க அப்படின்னாலும் சரி. குஜராத் ஃபஸ்ட் பேட்டிங்கில் பாருங்கள், 9th மார்ச் 190 அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க லாஸ்ட்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். குஜராத் ஜெயின்ட்டோடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். பி மூனி, எல் வால்வர்டட், பி லிச்ஃபீல்ட், ஏ கார்ட்னர், டி ஏமலதா, பி ஃபுல்மாலி, கே பிரைஸ், எஸ் ராணா, டி கன்வர், எம் சிங் அண்ட் எஸ் ஷக்கீல். யூபியோடைய பாசிபிள் பிளேயிங் 11, அலெக்ஸ் ஹீலி, கேபி நவகர், டி மெக்ராத், ஜி ஹாரிஸ், தீபதி சர்மா அண்ட் எஸ் தாக்கூர், சோஃபியா எக்கில்ஸ்டோன், எஸ் ஷெர்வாட், எஸ் ஜி சுல்தானா அண்ட் பி கென்மர் அண்ட் ஆர் கெய்க்வாட். இப்போ ஃபேண்டசியோடைய டாப் பிக் பார்ப்போம். இதில் பெத் மூனி, அலிஸ் கார்ட்னர், தனுஜா கன்வர், லோரா வால்வர்ட். இதிலிருந்து ஒரு 2 பேர் மஸ்ட் பிக்காக நம்ம செலக்ட் பண்ணலாம். பெத் மூனி, அலிஷா கார்ட்னர், தனுஜா கார்வர்ட், லாரா வால்வர்ட். ஸோ கண்டிப்பாக 2 பிளேயர் டாப் பிக். அதுக்கப்புறம் இதில் அலிசா ஹீலி, சோஃபி எக்கில்ஸ்டோன், தீபதி சர்மா, கிரேஸ் ஹாரிஸ். ஸோ தீபதி சர்மா மஸ்ட் பிக். அந்த சைடு ஏ கார்ட்னர் மஸ்ட் பிக் அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். ஸோ இவங்களாம் டாப் பிக். சூஸ் எனி 4 பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் லோ பர்சன்டேஜ் பிளேயர் ரொம்ப மஸ்ட் ஆஃப்டர் லைன் சப்போர்ட். 10%க்குள்ளே ஒரு பிளேயரும், 20%ல் ஒரு பிளேயரும், 30%ல் ஒரு பிளேயரும் கண்டிப்பாக மஸ்ட்டு. இந்த 3%லேருந்து 3 பிளேயர் அன்எக்ஸ்பெக்டட் அன்பிரடிக்டட் பிளேயர்ஸை நம்ம எடுக்கணும். நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கேப்டன் 6% தான், அவங்க தான் கேப்டன். ஸோ அதை நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். குஜராத் உமனுடைய டாப் பிளேயர்ஸ்லாம் பார்ப்போம். மோர் கேச்சஸ், டபுள் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர், லீடிங் விக்கெட் டேக்கர், மோஸ்ட் 6 and 4 அண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்ஸ். இப்போது விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா அவங்க தான் மோர் கேச்சஸில் இருப்பாங்க. அதேமாதிரி டபுள் ஆப்ஷனில் ஏ கார்ட்னர், டி ஏமலதா அண்ட் கே பிரைஸ், கேத்தரின் பிரைஸ். ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் பாருங்கள், 85 ரன் நாட் அவுட். பெத் மூனிங்கிறவங்க அடிச்சிருக்காங்க 85 ரன் நாட் அவுட்.
ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 166 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் லாரா வால்வார்ட் வந்து 76 ரன்ஸ் 168 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடி இருக்காங்க. ஆனால் பெத் மூனி நாட் அவுட்டு. லீடிங் விக்கெட் டேக்கரில் தனுஜா கன்வர் 6 மேட்சஸ் டோட்டலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. எக்கானமி 7.57 இருக்காங்க. பெத் மூனி வந்து 28 4 அடிச்சிருக்காங்க. 6 வந்து யாரும் பெருசாக அடிக்கல. பெத் மூனியோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 மேட்சுக்கு 211 ரன், ஆவரேஜ் 42. யூபி வாரியர்ஸோட இதை பார்ப்போம். அலெக்ஸ் ஹீலி விக்கெட் கீப்பிங் அண்ட் கேபி நவேகர் இவங்க 2 பேரும் மோர் கேட்சஸ் பிடிக்கிறாங்க. அலெக்ஸ் ஹீலி விக்கெட் கீப்பர் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. தீபதி சர்மா போலிங் பண்ணுறாங்க ப்ளஸ் பேட்டிங் பண்ணுறாங்க. பெஸ்ட் ஆல்ரவுண்டரில் ஜி ஹாரிஸ், தீபதி சர்மா. அதுக்கப்புறம் தீபதி சர்மா பாருங்கள், 7 மேட்ச் 8 விக்கெட் 7.50 எக்கானமி. சோஃபியா ஈக்கிள்ஸ்டோன் அதே மாதிரி தான், 7 மேட்சஸ் 8 விக்கெட் 6.14 எக்கானமி. சோஃபியா ஈக்கிள்ஸ்டோன் வந்து அவங்களும் 8 மேட்ச் எடுத்திருக்காங்க, 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. தீபதி சர்மாவும் 8 விக்கெட். ஸோ 6.14 நல்ல எக்கானமி. எக்கானமியில் இருக்கும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வரும். லோ பர்சன்டேஜ் வந்து நம்ம லைன் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம். தீபதி சர்மா 7 மேட்ச் 207 ரன்ஸ், ஆவரேஜ் 69. இதில் மும்பை, டிசி இந்த ஸ்கோர் பேட்டர்ன். பெங்களூர், யூபி பாருங்க 155 for 7. அவங்களோட கேப்பபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். குஜராத் 126 லோ ஸ்கோர். யூபி 119 4th மேட்ச் ஆல் 9 விக்கெட்ஸ். குஜராத் 107. இந்த ஸ்க்ரீனில் குஜராத் 107, யூபி 119, குஜராத் 126, யூபி 115. ஸோ 4ல் யூபி மட்டும் ஒரே ஒரு மேட்ச் வந்து ஹை ஸ்கோரிங் அடிச்சிருக்காங்க. அடுத்ததில் பாருங்கள் யூபி 163, குஜராத் 142, யூபி 143. இங்கே பாருங்கள் 143 for 4, 142 for 5. அப்போ யூபி தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து குஜராத் 138 for 8. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பாருங்கள், யூபி தான் அதிகமாக அடிச்சிருக்காங்க, குஜராத் கம்மியாக அடிச்சிருக்காங்க. அதே தான் இங்கே பார்த்தீங்கன்னாலும் யூபி தான் அதிகமாக அடித்து வின் பண்ணியிருக்காங்க, குஜராத் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. யூபி அதிகமாக அடிச்சிருக்காங்க, ஸோ குஜராத் வந்து கம்மியாக தான் அடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆர்சிபி, யூபி வந்து அதிகமாக அடிச்சிருக்காங்க, 175 for 8. அதே மாதிரி குஜராத் இந்த ஒரு மேட்ச் தான் 199 for 5, அன்எக்ஸ்பெக்டடாக நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. இங்கே யூபி 118 for 9, யூபி 138 for 8. அதுக்கப்புறம் இந்த குஜராத் பாருங்கள் லாஸ்ட் 2 மேட்ச் 190 for 7. அண்ட் இன்னைக்கு மேட்ச் யூபி உமன்ஸ் அண்ட் குஜராத் உமன்ஸ். இவங்களுடைய பாசிபிள் யூபி 40%, குஜராத் 60%. ஏன்னா குஜராத் வந்து லாஸ்ட் 2 மேட்சாக நல்ல ஃபார்மில், பேக் டு ஃபார்மில் இப்போ தான் வராங்க. இதெல்லாமே ட்ரீம் டீம் பேட்டர்ன் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பெங்களூருடைய பிச். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிடுவோம். நேற்று பாருங்கள், நேற்று நடந்த மேட்ச் 6% 1 கவர் ஆகிடுச்சு. 20% சீரீஸில் 1 கவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 30%ல் 1 கவர் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் டீம் ப்ரெடிக்ஷன். ஏ ரெட்டி அப்படிங்கிறவங்க 22%, எஸ் பட்டேல் அப்படிங்கிறவங்க 6%. ஸோ எடுத்ததே 6%. கேப்டனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பர்சன்டேஜ். ஸோ இந்த கேப்டன் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். எஸ் பட்டேல், ஏ ரெட்டி, எஸ் முனினிக்ஸ். இப்போ 90%ல் பாருங்கள், இப்போ 9 பிளேயரில் 90%ல் ஒரே பிளேயர் தான் வராங்க. 80%ல் பாருங்கள், இங்கே ஒரு 80, இங்கே ஒரு 80, 2 பிளேயரும். 70ல் ஒரு பிளேயரும் வராங்க. 70ல் 2, 80ல் 2, 90ல் மொத்தம் 5 டாப் பிக். மீதி எல்லாமே ஆவரேஜான பிக். 50%, 22%, 31% அண்ட் 6%. ஸோ இப்படி தான் நம்ம எடுக்கணும். ஹை பர்சன்டேஜ் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 5 பேர் இல்லைன்னா 6 பேர். மீதி எல்லாமே இந்த மாதிரி கலவையாக எடுத்தால் தான் நம்ம வந்து ட்ரீம் டீமில் வர முடியும். ஸோ அப்படி தான் வந்து மேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி 1, ஸ்ட்ராட்டஜி 2, ஸ்ட்ராட்டஜி 3 ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.